4 பேரோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாட்கள்னா அது இவங்களோட காலேஜ் லைஃபா தாங்க இருக்க முடியும். 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு காலேஜ் விட்டு பிரியற மாதிரி ஃபீல் பண்றாங்களே, இந்த 4 பேரும் செம்ம ஃப்ராடுங்க சார். இவங்கள 4 செமஸ்டர்ல ஹாஸ்டல்ல விட்டு துரத்திட்டாங்கன்னா பாருங்களேன். அறிவு இல்ல உனக்கு? விடிய விடிய போன் பேசிட்டு கிளாஸ்ல வந்து தூங்குறதா? போய் தூங்குடா போடா. இவரு தாங்க இந்த படத்தோட வில்லன், இந்த ஹாஸ்டல் வார்டன். அதுவும் இல்லாம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வேற. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா தலை ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவ்வளவு தடவை நம்ம ஹெச்ஓடியவே ஏமாத்திருக்காங்கன்னா இவனுங்க சரியான பொறுக்கி பாம்பு கொள்ள மாதிரி பசங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க ஒரு தலைவாணி கூட்டம். I know you want it, but you're never gonna get it. तेरे हाथ कभी ना आनी. माने ना माने कोई दुनिया ये सारी मेरे इश्क की है दीवानी. Hey you, I know you want it, but you're never gonna get it. ஒரு நிமிஷம் ஏய் இப்ப பேசு. ஹலோ ஹலோ அப்பா. என்னப்பா போன் எடுக்க எவ்வளவு நேரம்? அப்பா படிச்சிட்டு இருந்தப்பா. என்னப்பா படிச்சிட்டு இருக்க? எக்ஸாம் வருதுப்பா, அதான் படிச்சிட்டு. என்ன எக்ஸாம்பா? தெர்மோடைனமிக்ஸ்ப்பா. இதத்தனப்பா போன வருஷமும் சொன்னேன். ஹலோ அப்பா. என்ன அரியராப்பா? ஆமாப்பா. எத்தனை அரியர்ப்பா இருக்கு? மறந்துட்டேன்ப்பா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டப்பா. இல்ல மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். எல்லாம் கிறுக்கு போயமா உன. என்னடா உனக்கு ஒரு லட்சம் என் ஃபீஸை கட்டி படிச்சுட்டு அனுப்பி வைப்பான், நீ படிக்காம ஊரை சுத்திட்டு தெரியுவேன். என்ன பார்த்தா முட்டா பையன் மாதிரி தெரியுது உனக்கு. உன் தம்பியோட எத்தனை வயசுல அவன்? 2 வயசுல அவன். ஆனா அவன் மெடிக்கல் முடிச்சு 3 வருஷம் ஆகுது. நாயே நீ எல்லாம் 9வது ஃபெயில் ஆகும் போது எங்க துரத்தி விட்டுருக்கணும்டா. ஒன்னு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன் பாரு, என்ன செருப்பு கொண்டு அடிக்கிறேன்டா விளங்காதவன. முட்டா பையல டிகிரி வாங்காம வீட்டு பக்கம் வரணும்னு நினைச்ச அவ்வளவுதான். பாத்துக்க, பாஸ் ஆயிட்டு வா, அப்பதான் சொத்துல பங்கு. இல்லன்னா அப்படியே ஓடிரு. நான் என் போனை விட ஆம்புலன்ஸ் காலியாகும். எடு தப்பு வழக்கமாதான் நடக்கிறது தானே. திட்டுத்தல் திட்டினா கூட பரவாயில்லடா, ஏதோ பாஸ் ஆனுமா, அப்பதான் சொத்துல பங்கு தருவேன்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு எங்க அப்பா. அப்ப பாஸ் ஆயிருமச்சி. போடா. படிக்கவும் மாட்டாராம், பாஸ் ஆகணுமாமா. போட்டாங்க மாப்பிள்ள. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் கிடைச்சாதான் நம்மளாம் பாஸ் ஆக முடியும். டேய், நானா கொஸ்டின் கிடைச்சாலே பாஸ் பண்ண மாட்டேன். நான் அவங்க தப்பு. செம பிளான் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் தூக்குறோம், பாஸ் பண்றோம். என்னது பிளானா? ஆமா, சும்மா தான்டா சொன்னேன். பிளான்னு சொல்லி என் டவுசர் விட்டுறாடா. என்னது கொஸ்டின் பேப்பர் தூக்குறதா? மச்சி வேணாம். ஐ ரியலி நோ லைக். போட்டாங்க. நீ சொல்லு, கொஸ்டின் பேப்பர் தூக்குறோம், பாஸ் பண்றோம். நீ என்ன சொல்லு? சரி தூக்கலாம். மாப்பிள்ள நானும் லைக் பண்ணிட்டா. தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிளான் பண்ணிடுவேன். இந்த பிளான் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் ஹெச்ஓடி ஹாஸ்டல் வார்டன் தான் இருக்கும். அவர் ரூமுக்கு போய் தான் கொஸ்டின் பேப்பர் தூக்கும்.
இதான் நம்ம ஹாஸ்டல் மேப். இதான் சி பிளாக். இங்கே தான் நம்ம இருக்கோம். இதான் என்ட்ரன்ஸ். இது வார்டன் ரூம். இதான் மெஸ். ஆமா, இது கிரவுண்டு, இது ஏ பிளாக்கு, இது பி பிளாக்கு, இது சி பிளாக்கு. ஏன்டா 2 வருஷமா இங்கதான் இருக்கோம், இது கூட நமக்கு தெரியாதா? இரு. டேய் மாமா, இந்த பிளான் நீ தானே போட்ட? டேய் நானா இல்லடா மச்சி. நீ எழுதிருக்க இங்கிலீஷ் லட்சணத்தை பார்த்தாலே தெரியுதாடா, இந்த பிளான் நீ தான் போட்ட. 10 cents of English. ஐயோ டேய். நைட்டு 11:30 மணிக்கு வார்டன் ரவுண்ட்ஸ் போயிடுவார். அப்போ தான் நம்ம அங்கே போகிறோம். டேய், நம்ம அங்க போயிட்டோம்னா மத்த பசங்க பாப்பாங்கடா. கரெக்ட். அப்போ 11:30 மணிக்கு வெளியிருந்து உள்ள வரோம். வெளியிருந்து உள்ள வரோம்னா அப்ப அங்க வாட்ச்மேன் இருப்பாருல்ல? வாட்ச்மேன் தானே. இவருதான் நம்ம வாட்ச்மேன், பேரு நாராயணன். ரொம்ப நல்ல மனுஷங்க. சோகம் என்னன்னா, இவரு ஒய்ஃப் பரிமளம் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே செத்துட்டாங்க. அதுல இருந்து நைட் ஆனா போதும், தலைவர் தண்ணி அடிச்சுட்டு பரிமளம்னு வளர ஆரம்பிச்சிருவாரு. இப்ப கூட மப்புல தாங்க இருக்காரு. பாடா, வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல எஸ்கேப் பண்ணாதான் உண்டு. சார், இடியட், வாய முறா. மணி 9 ஆச்சு, எங்கடா போய் சுத்திட்டு வர? யோ நாராயணா, நாராயணா, இந்த நேரத்துல வரா, அவனை போய் உள்ள விட்டுட்டு இருக்க? வந்துட்டியா பாருங்களா? நேற்று நைட்டு ஸ்லிம்மா இருந்தா இன்னைக்கு கும்மல் இருக்க. யோ வளர்றத நிறுத்தியோ. உனக்கு என்னடா சிரிப்பு? டெய்லி இதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லா வளருது. நாளைக்கு வாயா வச்சுக்க. நான் பாத்துக்கிறேன் மச்சி. பரிமளம் எங்க போயிட்டா? ராசாவே வருத்தமா பரிமளம் ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே பத உலகம் தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா. பரிமளம் வந்துட்டியாமா? அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நான் கணக்குறான் அத்தி. மாப்பிள்ளைங்களா, இப்ப வாங்கடா. இப்போ வார்டன் ரூம் சாவி? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்மளதில் 2 பேர் வார்டன்ட்ட முன்னாடியே பேச்சு கொடுத்து சாவி எடுக்கிறோம். டவுனுக்கு போய் டூப்ளிகேட் சாவியை போட்டு இருந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிடறோம். எப்படி சாவி ஆட்டைய போடுறதா, திரும்பி டவுனுக்கு கொண்டு போய் டூப்ளிகேட் சாவி போட்டு இருந்த இடத்துல வச்சிடறதான். டேய், நடக்கிறத சொல்றா. ஏன் முடியாது? அப்பன்னா இப்போ பூட்டையே மாத்திட்டா? அதே மாதிரி 2 சாவி உள்ள ஒரு பூட்டை வாங்குறோம். அந்த பூட்டுக்கு பதிலாக இந்த பூட்டை அங்க வைக்கிறோம். ஒரு சாவி அங்க, இன்னொரு சாவி நமக்கு.
சரிடா, இப்ப ரூமுக்கு வெளியே ஒருத்தனை நிப்பாட்டிடலாம், ரூமுக்குள்ள 2 பேர் போலாம். இப்ப கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணினா கண்டிப்பா பாஸ்வேர்ட் கேட்கும். அப்ப என்ன பண்றது? முடியும். This is possible in Windows 7. டேய் எப்படிடா? Once if I log in safe mode, I can easily reset the admin password. And then system is under my control. மாப்பிள்ள இவ்வளவு நேரம் கூட பரவாயில்லடா. இவன் எப்போ இங்கிலீஷ் பேசினானோ அது வந்து சத்தியமா நம்பிக்கையே இல்லடா. மாப்பிள்ள, நம்ம மாப்பிள்ள பாக்குறதுக்கு தான் மெக்கானிக்கல், பழகுறதெல்லாம் சிஎஸ்சி பொண்ணுங்களோட தான். அதனால நம்ம மாப்பிள்ளை தாராளமா நேரம் காலம் தெரியாம கல்ல போட்டுக்கிட்டு. மாப்பிள்ள சீக்கிரம் கதை தரடா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் சொல்லு மச்சி. நாங்கள் 2 பேர் உள்ள போறோம். இப்போ வெளியே நில்ல. ஹெச்ஓடி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா சிக்னல் கொடுத்துட்டு லாக் ஓப்பன் பண்ணிட்டு போயிரு. ரைட்டு தல. டேய் மாட்டினா செத்தோண்டா, கல்ல போட்டு கவுத்துறாரா. மச்சான் நான் இருக்க வரைக்கும் ஒன்னும் ஆகாதுடா. நான் பாத்துக்கிறேன், விடு. சுர கொடுத்தா உங்களை காப்பாத்துவேன். ஐயா ரூம் பாத்தியா? லைப்ரரி மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கான். இங்க பாத்தியா கேப்ப? நீ வேற கம்முன்றா. இது வேற லோடாய் தொலை மாட்டேங்குது. வாழ்றான்டா. டேய் ஓப்பன் ஆயிடுச்சுடா. ஃபைல் எங்க எங்க ஆனமே? டேய் இது ஒன்று பாரு. டேய் பின்டைல காப் பண்ண வேலை முடிஞ்சிடும். ஹலோ மாப்பிள்ள எப்படி வந்துட்டாரா? எனக்கு என்ன பண்றேன்னே தெரியலடா. இப்படியா தப்பிச்சுடா. லாக்கெல்லாம் என்னால எடுக்க முடியாதா? என்னடா சொல்ற? மச்சான் ஹெச்ஓடி வந்துட்டாராடா. 2 மினிட்ஸ்டா, காப்பி எடுக்கடா. ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா சார், கேள்விப்பட்டேன். ஆமா அந்த பசங்க சரியே இல்லை சார். அவனுங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து எதனா பண்ணணும், அப்பதான் திருந்துவானுங்க. அரியர் வச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க சார். நம்ம தான் அவங்களை திருத்தணும். கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை சார். இவனுங்க எல்லாம் எப்படி படிச்சுட்டு வேலைக்கு போக போறான்னு சுத்தமா தெரியல சார். நான் சஸ்பெண்ட் பண்ணாதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். ஆமா சார், அவனுக்கு கேங்கே சரியில்லை. பாத்துக்கலாம் சார். என்னெல்லாம் யாராவது ஏமாத்த முடியுமா? சரி சார், நான் உங்க ரூம் போயிட்டு சிஸ்டரை பார்த்து வெயிட் பண்றேன் சார். ஓகே.
இந்த கரண்ட் கட்டு தொல்லை தாங்க முடியல. அதான் ஸ்கெட்ச போட்டு கொஸ்டின் பேப்பர் அடிச்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி மாட்டினாங்கன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே கரெக்டா தானே பண்ணான், அப்புறம் எப்படி மாட்டினா? எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நன்றி மேலே சந்தேகப்படுறியாடா? இதுக்கு நான் செத்துருவேன்டா. உன்னத்தான் தேவிட்டுமே தெய்வமே. கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி என்ன பாஸ் பண்ண வச்சு தெய்வமே. தெய்வமே இங்க இல்லைன்னா நாங்க இல்ல தெய்வமே. ரொம்ப நன்றி தெய்வமே. நன்றி தெய்வமே, நன்றி. டேய் காசை கொடுத்து கிளம்பு. தலைவா தீயா வேலை செஞ்சிருப்பீங்க போல தெரியுது. ஓடிரு தலைவா. 10 ரூபா தான் தலைவா இருக்கு. மூட்டு கிளம்பி அட்ஜஸ்ட் பண்ணுங்க தலைவா. ஓடிரு. ஓடிரு. இருடா நான் பாத்துக்கிறேன். இதோ திரும்பி பாக்குறான் பாருங்க, இட்லி குண்டான். இந்த குண்டன் தாங்க போய் எச்சோடி கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்தான். இதனாலதான் வேங்க நல்லா. டேய் டேய் வேணாடா மாப்ள. டேய் வேணாடா.